இந்த தெருமுனை கூட்டம் நடத்துவதற்கு முன்பு தமிழர் நீதி கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் உட்கார்ந்து பேசணும். என்ன பேசணும்? இதை எப்படி நடத்துவது? முதலில் தென்மண்டலங்களை ஒருங்கிணைத்து ஒரு தென்மண்டல மாநாடு போடலாம் என்றுதான் முடிவெடுத்தோம். ஆனால் தமிழர் நீதி கட்சியானது தென் மாவட்டங்களுக்கு புதியது. வட மாவட்டங்களில் அதனுடைய வரலாறு மிகப்பெரிய அளவிலே இருக்கிறது. தென் மாவட்டங்களில் அதனுடைய நீட்சியாக இல்லை. அந்த வகையில் தமிழர் நீதி கட்சியை தமிழ்நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கு படிப்படியாக, அதாவது சொல்வார்கள் பழமொழி, கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது என்று சொல்வார்கள். கூட்டம் சிறுசா இருக்கலாம், சொல்லக்கூடிய விஷயங்களை ஊற்றுனா கொள்ளுங்க. எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் என்ன பேசுகிறார்கள் என்பதுதான் முக்கியம். அந்த வகையில் தமிழ்நாட்டினுடைய நதிநீர் உரிமை, தமிழ்நாட்டினுடைய கச்சத்தீவு உரிமை மீட்பு என்கின்ற வகையில நாம ஒரு தெருமுனை கூட்டத்தை பிரச்சாரமா எடுத்துட்டு போகலாம் என்கின்ற வகையில தான் நம்முடைய தோழர் தமிழர் நீதி கட்சியினுடைய நிறுவனர் சுபா இளவரசன் அவர்களுடைய ஆலோசனையின் பேர்ல இந்த புளியங்குடியில நடத்துவதற்கு தீர்மானித்தோம். இந்த தெருமுனை கூட்டமானது தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரமாக நடைபெறும். அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இந்த தெருமுனை கூட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போய் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மீட்கப்படும் வரை இந்த தெருமுனை கூட்டம் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். என்னங்க நதிநீர் உரிமை? 4 பேர் இருக்கிறீங்க, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்னதான் நதிநீர் உரிமை? என்னதான் கச்சத்தீவு? நாங்க தேர்தல் அறிக்கையில நாங்க பார்த்திருக்கோம். தேர்தல் அறிக்கையில ஆளுகின்ற கட்சியாக இருக்கட்டும், ஆள போகிற கட்சியாக இருக்கட்டும், எல்லாரும் என்ன செய்வாங்க? தேர்தல் அறிக்கையில கச்சத்தீவை மீட்போம் எங்கேயாவது ஒரு மூலையில இப்படி எழுதி போட்டிருப்பான். ஆனா நாம கேட்டுக்கிட்டு தான் இருக்கோமே தவிர இதுவரைக்கும் மீட்ட மாடு இல்ல. தமிழர்கள் தலையிலே மிளகாய் அரைத்து வெற்றி கூச்சலோடு வெற்றி கோஷத்தோடு இந்த பிரச்சனையை அணுகிக் கொண்டிருக்கிறது. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது, பறிக்கப்படுகிறது பல்வேறு நிலைகளில். நாமெல்லாம் ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு அல்லது ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு தண்ணீர் விலை கொடுத்து வாங்க வேண்டிய சூழல் உருவாக வேண்டும் நினைத்தோமா இல்லையா? யாரும் நினைச்சிருக்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கு என்ன ஆனது? தண்ணீர் வியாபாரமாகிவிட்டது. குடிக்க தண்ணி கேட்டா கூட நீ கடையில் கொடுக்க மாட்டான், அந்த பாட்டில் எடுத்து நிற்கிறான் 10 ரூபா கொடு என்பதாக. இது சாதாரண விஷயம் அல்ல. தண்ணீர் வந்துட்டா இந்த போர்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வளமாக வாழ்ந்த தமிழர்கள் இன்றைக்கு தண்ணி கொடுக்கிறது கூட யோசிக்கிறான். அப்ப என்ன காரணம்? நமக்கு வரக்கூடிய தண்ணீர் உரிமைகள் மறுக்கப்பட்டு விட்டது. இது நீண்ட காலமாக நடைபெறுகிற ஒரு அரசியல். ஏதோ நேற்றுதான் கேரளாக்காரன் தண்ணீர் உரிமையை கொடுக்கல, கர்நாடகத்துக்காரன் தண்ணீர் உரிமையை கொடுக்கல, ஆந்திராக்காரன் தண்ணீர் உரிமையை கொடுக்கல என்பதாக இல்லை. இது திட்டமிட்டு கார்ப்பரேட் நிறுவனங்களால் நடத்தப்படுகின்ற ஒரு மோசடி. நம்முடைய செண்பகவல்லி பிரச்சனை முதல்ல எடுத்துக்கிறோம். என்ன ஆச்சு? செண்பகவல்லி ஆறு பாய்வதனால 4 மாவட்டங்களுடைய விவசாயிகளுக்கு வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரி, தண்ணீர் பிரச்சனை என்று ஒரு 4 மாவட்டங்கள் வாழக்கூடிய அளவில் இருந்தது. நல்லா தண்ணீர் பிரச்சனை இல்லாத அளவிற்கு இருந்தது. இன்றைக்கு என்ன ஆச்சு? தண்ணி வரல, ஓடைகளை ஆக்கிரமிச்சுட்டாங்க. ஓடைகளை ஆக்கிரமிச்சதுல இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஓடைகளும் என்னாச்சு? கருவேல முள்ளு முளைத்து விட்டது. அதுல வீடு கட்டினோம் போல உள்ளேயும். செண்பகவல்லி நதியானது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நதி. அந்த நதியில தான் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களுடைய அஸ்தி கரைக்கப்பட்டிருக்கிறது. வற்றாத ஜீவநதியாக இருந்த அந்த நதி இன்றைக்கு என்ன ஆச்சு? கேரளா
கேரளா பக்கம் அந்த நதியினுடைய தடுப்பு ஓடை உடைஞ்சதுதான். இனி நான் அந்த உடைப்பை அணைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று கேரள அரசு வம்படியாக இருக்கிறது. இதனால் யாருக்கு பாதிப்பு? தமிழர்களுக்கு பெரும் பாதிப்பு இல்லையா? ஒரு மாவட்டமே வறட்சியாக இருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க வறட்சியான மாவட்டமாக மாறிவிட்டது. என்ன காரணம்? இந்த நதியினுடைய பாய்ச்சல் இல்லாததுதான் காரணம். மனித குலத்தினுடைய வளர்ச்சி என்பது ஆற்றங்கரையின் நாகரிகம் தான். இப்பொழுது என்னாச்சு? ஆற்றங்கரையே இல்லாம போச்சு. அந்த தடுப்பணைகளை கட்டி நம்முடைய நதிநீர் உரிமைகளை மறுத்து ஒரு அடாவடியான போக்குகளை அண்டை மாநிலங்கள் செய்து கொண்டிருக்கிறது. காவிரி நடுவர் தீர்ப்பாயம் அமைத்து அந்த தீர்ப்பாயத்தில் உத்தரவும் போட்டாங்க, தமிழ்நாட்டிற்கு இத்தனை டிஎம்சி கொடுக்கணும் சொல்லி. ஆனா அதை கூட அமல்படுத்தாத அளவிற்கு அங்கு வாழுகின்ற தமிழர்களை அடித்து கொலை செய்து துன்புறுத்திக் கொண்டிருக்கிறது அந்த கர்நாடக அரசு. எவ்வளவு பெரிய வன்மம், எவ்வளவு பெரிய இனவெறியை நம் மீது திரித்துக் கொண்டிருக்கிறது. கேரளா மட்டும் என்ன விதிவிலக்கா? முல்லைப்பெரியாறு அணை பிரச்சனை சம்பந்தமாக அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை அடித்து விரட்டினார்கள். இந்த பக்கம் ஆந்திராவை எடுத்துக்கோங்க, செம்மர கட்ட கடத்திட்டான்னு சொல்லி 26 பேரை துடிக்க தமிழர்களை சுட்டு கொலை செய்திருக்கிறது. இப்படி அண்டை மாநிலங்கள் அந்நிய மாநிலங்களாக நம்மிடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் நாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் என்று சொன்னால் தமிழர்கள் தமிழ்நாட்டில் வாழ முடியாத சூழ்நிலை உருவாகும் என்பதை நாம் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும். அதற்குத்தான் நாங்கள் இங்கே சிறிய எண்ணிக்கையிலாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டினுடைய உரிமை பறிபோகிறது என்று நாங்கள் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய உரிமைகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். தமிழர் நீதி கட்சியானது இந்த பிரச்சனையை மையமாக வைத்து போராடி கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னே பேசக்கூடிய தோழர்கள் காவிரி பிரச்சனைகளை குறித்தும் முல்லைப்பெரியாறு பிரச்சனை குறித்தும் கச்சத்தீவு பிரச்சனை குறித்தும் வரலாறுகள் எல்லாம் சொன்னாங்க. அப்போ இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதன் அடிப்படையில காவிரியில 1970களில் வந்து கர்நாடக அரசு தமிழ்நாட்டினுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணையை கட்டான். அதுதான் முதல்ல அது காவிரி நதியின் பிரச்சனையா உருவாகுது. அப்ப கட்டிய உடனே அந்த காலகட்டங்களில் அந்த அணையை உடைப்பதற்கு வெடிகுண்டுகள் சேகரித்த ஒரே ஒரு தலைவன் தமிழ்நாட்டுடைய தமிழரசன் அவர்கள் தான். தமிழர் விடுதலை படை என்று சொல்லி அன்றைக்கு அந்த காலகட்டங்களில் கர்நாடக அரசுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் தோழர் தமிழரசன் அவர்கள். அவரை நாம் இந்த நேரத்தில் ஏன் நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் எந்த எல்லைக்கும் போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். இது வந்து நம்முடைய உணர்வு, நம்முடைய உரிமை. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால், தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டால் நாம் பார்த்துக் கொண்டு வேடிக்கை பார்த்துக் கொண்டு சும்மா இருக்கக்கூடாது. வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தோம்னா அடுத்த தலைமுறை நம்மை மன்னிக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்காக நம்ம வாழ்றோம்? நம்முடைய அடுத்த தலைமுறைக்காக வாழ்றோம். அடுத்த தலைமுறைக்கு தண்ணி இல்ல, கனிம வளம் இல்ல, நாட்டினுடைய எல்லை இல்ல, தமிழ்நாடே இல்ல, நாடே இல்ல என்கிற பட்சத்தில் நாம் என்ன செய்யணும்? வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாப்பிட்டு வயிறு போதுமா? நம்முடைய உரிமைகளை மீட்க வேண்டாமா? நம்முடைய உரிமைகளை மீட்டால்தான் தலைமுறை வாழும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் முன்பு சொன்னதை போல தமிழ்நாடு இன்றைக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான பிரச்சனைகளை சந்தித்து வருகிறது. தமிழ் தேசியம் படைப்போம், தமிழ் தேசியம் என்றெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னங்க தமிழ் தேசியம்னா என்னங்க அப்படின்னா, இன்றைக்கு நாம் தமிழர் நீதி கட்சியானது அந்த தமிழ் தேசிய விடுதலை பாதையில் பயணிக்கிறது என்பதால் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசியம் என்பது, தேசிய இனம் என்பது, ஒரு தேசிய இனத்துக்கான வரைமுறை என்பது ஒரு மொழி. அந்த மொழியை அடிப்படையாக கொண்ட ஒரு இனம், அந்த இனத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு கலாச்சாரம், பண்பாடு, இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பை தான் ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் தமிழ் மொழி நம்முடைய மொழி, தமிழ் இனம்
நம்முடைய இனம், நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, இதையெல்லாம் ஒன்றடக்கிய நாடு தமிழ்நாடு. அதனால்தான் நாம் ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகிறோம். இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தேசிய இனம் என்று உண்டு. இந்தியா என்பது பல்வேறு தேசிய இனங்களை உள்ளடக்கிய ஒரு ஒன்றியம். அதான் ஸ்டேட் என்று சொல்றாங்க, யுனைடெட் ஸ்டேட், ஒன்றியம் சொல்றாங்க. அப்ப இந்த தேசிய இனங்களுடைய உரிமைகள் இன்றைக்கு மறுக்கப்படுகிறது, தேசிய இனங்கள் நசுக்கப்படுகிறது. ஒரு தேசிய இனத்தினுடைய உரிமை என்பது உற்பத்தியில் இருந்து, நுகர்வில் இருந்து, யாரையும் சாராமல் தற்சார்போடு இருக்க வேண்டும். இன்றைக்கு அப்படி இருக்குதா? இல்ல. இதை யாருமே மையமாக வைத்து பேசுவது கிடையாது. இலங்கையில தலைவர் பிரபாகரன் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று கனவு கண்டார். அந்த கனவை பல்வேறு நாடுகள் துணை கொண்டு அழித்தொழித்தது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இறையாண்மை, தமிழர்களுடைய இறையாண்மை அழிப்பதற்கு பல்வேறு நாடுகள் அங்கே படையெடுத்து ஒரு 20,000 பேர் படை கொண்ட அந்த தமிழினத்தை 27 நாடுகள் கொண்டு அழித்தொழிக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் தேசிய இன பிரச்சனை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு தேசிய இனம் இறையாண்மையோடு, அவர்கள் உரிமையோடு வாழக்கூடாது, அடிமையாக வாழ வேண்டும். அவர்கள் செய்த உற்பத்தியை நாம் வாங்க வேண்டும், நாம் நுகர வேண்டும், நாம் பெருமுதலாளிகளாக வாழக்கூடாது, தேசிய இனங்கள் ஒன்று இருக்கக்கூடாது என்று உலக நாடுகள் முடிவு செய்கிறது. அந்த முடிவுகளுக்கு இந்திய ஒன்றியங்கள் செயல்படுத்துகிறது. அதுதான் மையமான பிரச்சனை. இந்த தமிழ்நாடு உரிமைகளை இழந்திருக்கிறது என்று சொன்னால் அடிப்படை எங்க இருக்கிறது? தமிழ்நாடு ஒரு நாடு இல்லையா? நாடு தனிநாடு தானே, அனைத்து தகுதியும் நமக்கு இல்லையா? எம்ஜிஆர் பாடினாரு, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடினாரு. அதனுடைய அர்த்தம் என்ன? அனைத்தும் இங்கே உற்பத்தி செய்யப்படும், அனைத்து வளங்களும் இருக்கிறது, கனிம வளம் இருக்கிறது, மனித வளம் இருக்கிறது, இயற்கை வளம் இருக்கிறது. ஆனால் நாம் யாருக்கு கப்பம் கட்டி கொண்டிருக்கிறோம்? இதுதான் இந்த பிரச்சனை. இதை பேசக்கூடாது, இதை பற்றி சிந்திக்க கூடாது. போன அங்கங்க டாஸ்மாக தர, அங்கங்க கஞ்சாவை வியாபாரத்தை விடு, தமிழக சாதி ரீதியாக பிரித்து வை, சாதி சண்டை போட்டு கிடக்கட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. காவல்துறைக்கு அதிகாரத்தை கூட அடிச்சு அவருடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி அடித்து கொலை செய்யட்டும் என்று இன்றைக்கு தமிழர்களை சிந்திக்க விடாத அளவிற்கு இன்றைக்கு பிரச்சனைகள் பெரிதாகிக் கொண்டிருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகளை பெரிதாக விடாமல் நமக்கான ஒரு இறையாண்மை மிக்க ஒரு தேசத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழர் நீதி கட்சி தான் அதற்கு பொருத்தமான கட்சி என்பதை நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆக தமிழ்நாட்டினுடைய உரிமை என்பது நம்முடைய இறையாண்மை, யாரும் பேசக்கூடாது என்று சொல்ல முடியாது. இயற்கை வளங்கள் இன்றைக்கு கொள்ளை போய் கொண்டிருக்கிறது. இஷ்டத்துக்கு இன்றைக்கு நமக்கு தண்ணீர் தர மறுக்கிற கேரள அரசுக்கு இங்கிருந்துதான் கனிம வளங்கள் போகிறது. வெட்டி எடுத்து நம்முடைய காலங்காலமாக நம்முடைய முன்னோர்கள் பாதுகாத்த அந்த கற்களை வெடி வைத்து தகர்த்து அதை மணலாக்கி அதை கற்களாக்கி இங்கிருந்து கேரளாவுக்கு போகிறது. அவன் என்ன அனுப்புறான் தெரியுமா? மருத்துவ கழிவுகளை அனுப்புகிறான், கண்ட இடத்தில் கொட்டுகிறான், தமிழ்நாடை ஒரு குப்பை தொட்டியாக பார்க்கிறான். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? அவனுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான காய்கறிகளை நாம் அனுப்புகிறோம், அவன் கட்டிடம் கட்டுவதற்கு நாம் கனிம வளங்களை அனுப்புகிறோம், இங்கிருந்து உழைப்பாளர்களை நாம் அனுப்புகிறோம். ஆனா அவன் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டை ஒரு மயிருக்கு கூட மதிக்கவில்லை. இந்த செண்பகவல்லி பிரச்சனையை பொறுத்தவரை செக் போஸ்ட் எங்க போட்டிருக்கிறான் கேரள அரசு, கேரள வனத்துறை நம்ம இடத்துல போட்டிருக்கான். ஆனா அந்த இடத்தை தாண்டி நம்ம எல்லைக்குள்ளே நம்ம பயணிக்க முடியாது. அந்த அளவுக்கு தமிழக வனத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பக்கூடிய அளவிற்கு இங்கே பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. செண்பகவல்லி அணை அந்த இடத்துக்கு நம்ம போக முடியாது, அந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் இருக்கிறான். ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு அந்த ஆத்துவழி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த செக் போஸ்டில் உள்ள ஒரு வனக்காவலர் ஒருவர் அங்கு வாழக்கூடிய பணிய இன பெண்ணை நடு காட்டிற்குள் அந்த குங்குலியை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பெண்கள் குங்குலி என்பது சாம்பிராணி, அங்க இருந்து தேன் இதெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. அப்படி எடுத்துட்டு வரக்கூடிய பெண்ணை வழிமறித்து மானபங்கப்படுத்த நினைத்தான்.
அந்த அம்மா உடனே அந்த குங்கிலத்துல கீழே போட்டு வந்து இங்க முறையிடுறாங்க. ஒரு 4 மாதங்களுக்கு முன்பு முறையிட்ட போது நாங்களெல்லாம் அங்கு சென்று ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்தோம். அந்த கேரள வனத்துறையினரை எவ்வளவு சேட்டை, எங்க வந்து இருந்துகிட்டு நாங்க வந்து இந்த கடை வியாபாரிகளை சந்தித்து எங்களுடைய நோட்டீஸ்களை கொடுத்து, இந்த திருமணை பிரச்சார நோட்டீஸ்களை கொடுத்து அவர்களிடம் நிதி பெற்று நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நடத்துறோம். அப்படி நிதி பெற்று வரும்போது ஒரு கடையில உள்ள ஒரு நபர் எங்க கிட்ட ஒரு உரையாடலை நிகழ்த்தினார். அதாவது செண்பகவல்லி பகுதியில அந்த அணைய போற வழியில கேரள அரசு வனத்துறை அலுவலகத்தை கட்டி அங்க இருக்கிறான் என்பதாக நான் சொன்னேன். இதே அவனுடைய எல்லைக்குள்ள நம்ம வனத்துறையினரை வந்து அனுமதிப்பானா என்பதாக நாங்க ஒரு உரையாடல் நிகழ்த்தினோம். அப்போது அவர் என்ன சொன்னாரு, நம்ம இடத்துல விலைக்கு வாங்கிதானே அந்த கேரள வனத்துறை இருக்கிறாங்க என்பதாக அவர் சொன்னார். அவர் என்ன புரிதல சொன்னாருன்னு எனக்கு தெரியல. நான் கேட்கிறேன், அந்த இடத்துல இந்த பதில நான் சொன்னேன், பாகிஸ்தான்காரன் இந்தியாவில் வந்து ஒரு இடத்தை விலை கொடுத்து வாங்கி அங்க அவருடைய ஒரு ஆயுத பயிற்சி கூடத்தை கட்டினா நீ அனுமதிப்பியா? எங்க போச்சு உனக்கு அறிவு? எங்க போச்சு உனக்கு அறிவு? அண்டை மாநிலத்துக்கார நம்ம பாரசுக்குள்ளே அவன் விட மாட்டேன்றான். ஆனா அவனுக்கு நீ என்ன பண்ற? சிவப்பு கம்பளை விரிச்சு நம்ம பூமியில அவனுக்கு அலுவலகம் கட்டி கொடுத்திருக்க அப்படின்னா நீ யாருக்குப்பா முதலமைச்சரா இருக்கிற? முதல்வர் ஸ்டாலின் அவர்களே, இந்த விவரம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? யாருக்காக முதலமைச்சரா இருக்கிறீங்க? செண்பகவல்லி பிரச்சனை என்பது தமிழ்நாட்டுடைய நீராதார பிரச்சனை, அது நம்முடைய உரிமை. நீங்க பேச்சுவார்த்தை நடத்தணுமா வேண்டாமா? கேரள அரசு கூட எத்தனை முறை சந்திக்கிறீங்க? பேச்சுவார்த்தை நடத்த வேண்டாமா? இவர்களுடைய உரிமைகளை, தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை மீட்பதற்கு தானே நாங்களே உங்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறோம். எதற்காக ஆக்கியிருக்கிறோம்? எதற்காக ஓட்டு போட்டு உங்களை நாங்க தேர்ந்தெடுத்திருக்கிறோம்? எங்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்தில் பேசி தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில் தான். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பளித்தாலும் ஒரு கர்நாடக அரசு நமக்கு காவிரி தண்ணீரை விட மாட்டேங்கிறான். இங்கேயும் நம்முடைய செண்பகவல்லி பிரச்சனையை மையமா வச்சு பல கட்டமா பிரச்சனைகள் நடந்தாலும் அவனும் ஒத்து வர மாட்டேங்கிறான். என்னதாங்க நடக்குது? ஏன் இதெல்லாம் தீர்ப்பதற்கு முன்வரவில்லை? ஆனா நம்ம அங்க வந்து கேரளாவுக்கு போனா ஒரு ஐயப்பன் கோயில் கூட மாலை மாட்டு போக முடியல. ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி சுடு டீய மூஞ்சில வச்சு விட்டான் தமிழர்கிட்ட. இனவெறியோடு செயல்படுகிறார்கள். அண்டை மாநிலங்கள் இனவெறியோடு செயல்படுகிறது. ஆனால் நாங்கள் தமிழர் தமிழ்நாடு என்று சொன்னால் எங்களை தமிழ் தீவிரவாதி என்று சொல்லுவது எந்த வகையில் நியாயம்? இது எந்த வகையில் நியாயம்? எங்களுடைய உரிமைக்காக, எங்களுடைய தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டுடைய உரிமைக்காக நாங்கள் பேசவில்லை என்றால் யாரும் பேசுவார்? நீங்கள் பேசுவதற்குத்தானே நாங்கள் உங்களை ஓட்டு போட்டு சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புகிறோம். அங்க நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய கட்சி தலைமைய அங்க போய் பேசி புகழ்றது. ஸ்டாலின் வாழ்க, ஸ்டாலினுடைய பையன் வாழ்க, ஸ்டாலினுடைய பேரன் வாழ்க, அந்த பக்கம் போனா மோடிஜி வாழ்க, அமித்ஷா வாழ்க. என்னையா நடக்குது? இதுக்காக உங்களை நாங்க சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கு அனுப்புகிறோம். உங்கள் பெருமைகளை பேசுவதற்கு, உங்கள் புகழ் பாடுவதற்கு. எங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டாமா? மத்திய அரசு என்று ஒன்று இருக்கிறது. மத்திய அரசுக்கு என்ன வேலை? இப்படி அண்டை மாநிலங்களோடு பிரச்சனை இருக்கிறது. இந்த நதிநீர் பிரச்சனையை சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தும் ஒருத்தன் தண்ணி தர மறுக்கிறான் என்று சொன்னால் அவனை கூப்பிட்டு வச்சு, வா 2 பேரும் வா, ஏன் தரமாட்டேங்கிற சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கணுமா வேண்டாமா? ஆனால் அதை பற்றி பேசுவதே கிடையாது. ஏனென்றால் இவர்களுக்கு முழுக்க முழுக்க வியாபாரம். தமிழ்நாட்டில் தண்ணி இல்லை என்று சொன்னால் தண்ணி வியாபாரிகள் வந்து சம்பாதிப்பான். இன்னைக்கு தண்ணி வியாபாரம் பற்றி இல்லையா? எத்தனை கார்பரேட் நிறுவனங்கள் தண்ணீரை எடுத்து, நம்முடைய தண்ணீரை எடுத்து நமக்கே விற்பனை செய்யலாம். அப்ப இவர்களுடைய விற்பனைகள் எல்லாம் பாதித்து விடும். அப்ப இவருக்கு தண்ணீரே இருக்கக்கூடாது. அப்ப எல்லா அண்டை மாநிலங்களோட பிரச்சனை. இந்த பிரச்சனைகளை வந்து உற்பத்தி செய்து கார்பரேட் கம்பெனிகளுக்காக, கார்பரேட் சம்பாதிப்பதற்காக இவர்கள் ஆட்சி நடத்துகிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். ஏன் தீர்க்க முடியாது அவங்களால?
இது தீர்க்க முடியாத பிரச்சனையா? வெள்ளம் அதிகமாக வந்து விட்டால் காவிரியில் தண்ணீரை திறந்து விடுற, ஏன் அதையும் வச்சுக்க வேண்டியதானே? நீ வெள்ளம் வந்துருச்சுன்னா அங்க அணை உடைஞ்சிரும்ல, அவன் அணை அந்த ஒண்ணு என்ன பண்றான், தண்ணீரை வந்து அதிகமான தண்ணீரை திறந்து விடுறான். நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செய்யுது, அந்த தண்ணி முழுக்க முழுக்க பாதுகாக்கிறதுக்கு வழி இல்ல, இவன் என்ன பண்றான், உள்ள அந்த கடலுக்கு விட்டுறான். பிறகு தண்ணி இல்ல தண்ணி இல்லைன்றான். இங்கேயும் பிரச்சனை இருக்கு. தமிழ்நாடு அரசு ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு மக்கள் நலனுக்காக நீங்கள் சிந்தியுங்கள். நீங்கள் எப்படி கொள்ளையடிக்கலாம், எப்படி கான்ட்ராக்ட் எடுக்கலாம், எப்படி தலைமுறைக்கு சொத்து சேர்க்கலாம் என்று சிந்தித்தால் இதுதான் விளைவு. ஒரு சீனாக்காரன் எந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்கிறான், அவருடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சிந்திக்கிறான், நதிகளை உருவாக்குறான், தண்ணீர்களை சேமித்து வைக்கிறான். அதாவது மழைநீர்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை அவன் வந்து கடைபிடிச்சிட்டு வரான். தன்னுடைய வளங்கள் மற்ற நாட்டுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறான். இதெல்லாம் நாம முன்மாதிரியா எடுத்துக்கொள்ள தேவையில்லையா? தமிழ்நாடு ஒரு குப்பைக்காடாக இன்றைக்கு ஆகிவிட்டது. இந்த நிலைக்கு இந்த தமிழ்நாடு அரசு பொறுப்பேற்க வேண்டும், ஆட்சியாளர்கள் பொறுப்பேற்க வேண்டும். இத்தனை ஆண்டுகள் ஆட்சி நடத்திய ஆட்சியாளர்கள் தார்மீக பொறுப்பேற்க வேண்டும். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு புள்ளி விவரத்தில் தமிழ்நாடு பொருளாதாரத்தில் மற்ற நாடுகளை ஒப்பிடுகின்ற அளவிற்கு இன்றைக்கு பொருளாதார உற்பத்தி வந்திருக்கு சொல்றாங்க. சரி, எது உண்மை என்றால் தமிழ்நாட்டில் வளங்கள் அதிகமாக இருக்கிறது. தமிழ்நாட்டு வளங்கள் கொள்ளை போகிறது, மழை திறந்து விடப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த எல்லா நாட்டுகளோடும் ஒப்பிடக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பொருளாதார நிலைகள் வந்து உயர்ந்திருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும், நீ இருக்கிற வளத்தை எல்லாம் கொள்ளடிச்சுட்டு போயிருவ. தண்ணியும் அவன் விட மாட்டான், அந்த பக்கம் திருப்பிடுவான் மற்ற மாநிலங்களுக்கு. என்ன ஆகும்? ஒரு பக்கம் அணு உலை நாசகர திட்டம், ஒரு பக்கம் பூமியில இருந்து பெட்ரோலியம் எடுக்கக்கூடிய திட்டம். இப்படி எல்லா நாசகர திட்டத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். இவங்களுடைய திட்டம் என்ன தெரியுமா? நான் யோசிக்கிறேன். அதாவது தமிழ்நாட்டை மொட்டை அடிச்சுட்டு இந்த வளங்கள் எல்லாம் நாசப்படுத்திட்டு இவன் என்ன செய்வானா, நல்ல பணத்தை சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவானா, வேற நாட்டுக்கு ஓடி போயிருவாங்க. இவன் போற பக்கம் பார்த்தா அப்படிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா நான் அப்படிதான் சிந்திக்கிறேன். இவன் வெளிநாட்டுல தீ வாங்கி போட்டுக்கிறவங்க சொல்றாங்க, இந்த ஆட்சி நடத்துறவங்க, இந்த பெரிய பெரிய ஆட்கள் சொல்லக்கூடியவங்க தமிழ்நாட்டுடைய வளத்தை இஷ்டத்துக்கு கொள்ளையடிச்சு சொத்து சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ணுவான், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிடுவான். ஏது மற்றவர்கள் நாம இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கேயே கடந்து சோமாலியா மக்கள் மாதிரி, சோமாலியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி தமிழ்நாட்டை ஏற்படுத்துவதற்கு இந்த ஆட்சியாளர்கள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். கணக்கு வளத்தில் அந்த கனிம வள திருட்டு, கனிம வள கொள்ளை தமிழ்நாட்டுக்கு பயன்படுறதா என்றால் இல்ல. நம்ம வந்து பிரச்சனைக்கு உள்ளாக்குற கேரளாவுக்கு எப்படி நீ கடத்துற, எப்படி அனுமதிக்கிற? ஆனா கனிம வளத்துறை அமைச்சர் என்ன சொல்றது தெரியுமா? இப்ப நம்ம ஒரு குற்றச்சாட்டு நடத்துறோம்ல, கேரளாவுக்கு கனிம வளத்தை கொள்ளையடித்து போகிறார்கள் என்று சொல்லல. அவங்க வந்து அப்படி சொல்லல, அது கொள்ளை இல்லையா, நாங்க தான் சொல்லியிருக்கோம். ஒரு கனிம வள அமைச்சர் சொல்லுகிறார், கேரளாவுக்கு எங்கள் அனுமதியோடு தான் போகிறது என்று சொல்லுகிறார். இது கொள்ளை இல்லையா? இது செக் போஸ்ட்ல ஒரு லாரிக்கு இவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு ஒரு இவ்வளவு, அங்க செக் போஸ்ட்ல பணம் வசூலிக்கப்படுறதா சொல்றாங்க. எல்லாத்தையும் எடுப்போம், எல்லாத்தையும் எடுத்து தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கின்ற வரை தமிழர் நீதி கட்சி ஓயாது என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தேர்தல் நேரம் நெருங்கிறதுனால அரசியல் செய்யறதுக்கு வராங்க. அப்படியே இந்த முருகன் ஊர்வலம், முருகன் மாநாடு, முருகன் தமிழன் அப்படி அவங்களே சொல்றாங்க, தமிழ் கடவுள் முருகன். சரி, எதுக்கு வந்து அந்த தமிழ் கடவுளுக்கு வந்து சமஸ்கிருதம் பேசுற? சமஸ்கிருதம் எனக்கு, நான் தமிழன், எனக்கு என்ன வேற மொழி தெரியுமா? தெரியாது. ஏன் முருகன் கோயிலுக்கு சமஸ்கிருதத்தை விட்டேன்? இப்ப 2 நாட்களுக்கு முன்பு ஒரு சேலம் சத்யபாமா அம்மையார் அவர்கள் அவங்க என்ன பண்றாங்க, திருப்பரங்குன்றம் கோயிலுக்குள்ள போறாங்க. கோயிலுக்குள்ள போய் அவங்க என்ன சொல்றாங்க, தமிழ்ல வேலை நடத்துங்கள் என்று சொல்லுகிறார்கள். இதை தமிழர்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். அப்படி கவனித்தால்தான்
நம்முடைய உரிமைகளை மீட்க முடியும், உரிமைகளுக்காக நாம போராட முடியும், கேள்வி எழுப்ப முடியும். இன்னும் கொஞ்ச நாள்ல வேற மொழி பேசுறவெல்லாம் இங்க வந்து போர் வச்சிருவான், ஆட்சி நடத்திடுவான். நமக்கு எதுவுமே இல்லாத அளவுக்கு ஆயிரும். நம்ம இப்ப விழிச்சுக்கிறதா எப்பவுமே விழிக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, என்ன பேசுறாங்க அந்த அம்மையாரு? தமிழ்ல பேசுங்க முருகன்ட்ட என்பதாக அந்த சத்தியபாமா அம்மையார் அவங்க வந்து குரல் கொடுக்கிறாங்க. அந்த அம்மையார் என்ன பண்ணாங்க தெரியுமா? அங்க உள்ள சமஸ்கிருதம் பேசுகிறவர்கள் அப்படியே பிடிச்சு தள்ளிவிட்டு போமா என்பதாக அடிக்க பாய்ந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டில் தமிழ் கடவுள் முருகன் இருக்கிறார் திருப்பரங்குன்றத்தில். அவருக்கு தமிழிலே வேள்வி நடத்த வேண்டும் அல்லது தமிழிலே அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இவர்களுக்கு ஏன் இருக்கிறது? நீ யாரு? தமிழ் பேசாதவன் எப்படியா நீ கோயிலுக்குள்ள வந்த? உன்னை யார் கோயிலுக்குள்ள விட்டது? நீ தமிழனா இல்லையா? முருகனுக்கு தமிழ் தானே தெரியும், தமிழ் கடவுளுக்கு தமிழ் தானே தெரியும். வேற எப்படி சமஸ்கிருதம் தங்க சொல்றேன்? யாரை ஏமாற்றுவதற்கு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற? இதையெல்லாம் தமிழர்கள் கேள்வி எழுப்ப வேண்டும். கோயிலுக்குள்ள போய் ஏன் வந்து இவ்வளவு பிரச்சனை நடக்கு தெரியுமா? அங்கங்க கொள்ள கற்பழிப்பு பிரச்சனை இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? கடவுள்கிட்ட வந்து நம்முடைய கடவுள்கிட்ட தமிழ் பேசாதனால தான். நல்லா புரிஞ்சுக்க. நீ தமிழ் பேசுறனா தமிழ்நாடு மிக 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 ஒரு பொருளாதார ஆட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டு கோயில்ல தமிழை மட்டுமே பேசி மந்திரம் ஓதிட்டனா தமிழ்நாடு உலக நாடுகளுக்கு இணையாக இருக்கும். இங்க வேற மொழி பேசுறதுல வரக்கூடிய சிக்கல் தான் இது. எல்லா கோயிலையும் இவன் எப்ப வந்தாங்க தெரியல. இந்த சமஸ்கிருதம் பேசுறவங்க இந்த வரலாறு எல்லாம் பேசணும். இங்க வரக்கூடிய காலகட்டங்கள் தமிழர்கள் போய் அங்க தமிழ்ல வந்து அர்ச்சனை பண்ணு, தமிழ்ல வந்து மந்திரம் ஓது நீ சொன்னா அவங்களுக்கு எவ்வளவு கொழுப்பு, இந்த மைனாரிட்டி பீப்புளுக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா தமிழ்ல பேசு அப்படின்னு சொன்ன அவங்களை வந்து அடிக்கிறதுக்கு பாய்ந்திருப்பார்கள். இதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாட்டு கோவிலில் இருந்து அந்நிய மொழி பேசுகிறவர்களை அப்புறப்படுத்தாமல் நாம் ஓயக்கூடாது என்பதை உறுதிமொழியாக ஏற்க வேண்டும். என்ன வேற மொழி பேசிக்கிட்டு இருக்கீங்க? சமஸ்கிருதத்துக்கு மத்திய அரசு பல கோடி ரூபாய் ஒதுக்கிறது. இல்லாத மொழிகளுக்கு மொழி வந்து அவசியம். நாம் அது வந்து எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழி பாதுகாக்கப்பட வேண்டும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. எங்க தலையிலேயே மிளகா அரைக்கிற 2 மொழி கொள்கை 3 மொழி கொள்கை என்று எங்களிடத்திலேயே வந்திருக்கிற உன் மொழியை நான் பேச மாட்டேன், நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன், அவசியம் இல்லையா எனக்கு? நான் தமிழன், தமிழ்ல தான் பேசுவேன். இது தமிழ்நாடு, இது எங்களுடைய இறையாண்மை. தமிழை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கடமையும் பொறுப்போம். எத்தனை ஆண்டுகள் இந்த தமிழை வளர்த்திருக்கிறார்கள். எந்த மொழிக்காவது சங்கம் வைத்து மொழி வளர்த்த வரலாறு உண்டா? தமிழ் மொழிக்கு மட்டும்தான் உண்டு. சங்கம் வைத்து தமிழை வளர்த்திருக்கிறார்கள் தமிழர்கள். நீ ஈஸியாக இருமொழி கொள்கை மும்மொழி கொள்கை என்று இங்கே வந்து பிரச்சனை செய்ய நினைத்தால் அடியோடு அழிந்து விடுவீர்கள். தமிழ் தாய் உங்களை சும்மா விடமாட்டாள் என்பதை நான் இந்த நேரத்திலே எச்சரிக்கையோடு சொல்லிக் கொள்கிறேன். எங்களுடைய தலைவர் சுபா இளவரசன் அவர்கள் கிட்டத்தட்ட 13 ஆண்டு காலம் சிறைவாசம். எதற்காக? தமிழ்நாடு மக்களுக்காக, மக்களுடைய உரிமைக்காக போராடி சிறை சென்றவர், தியாகம் செய்தவர். அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தலைவர் வழிநடத்துகிற கட்சிதான் தமிழர் நீதி கட்சி என்பதை நாம் இந்த நேரத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு தமிழ் தேசியம் என்று நிறைய அமைப்புகள் கிளம்பிவிட்டது. அவர்களுக்கெல்லாம் வரலாறு சொற்பமான வரலாறு தான். ஆனால் தமிழர் நீதி கட்சியுடைய வரலாறு என்பது மிகப்பெரிய அளவிலானது. எண்ணற்ற தியாகிகளுடைய வரலாறு நிறைந்தது தமிழர் நீதி கட்சி. எத்தனையோ பேர் இறந்திருக்கிறார்கள், எத்தனையோ பேர் தியாகியாகி இருக்கிறார்கள். புலவர் கலியபெருமாள் அவர்கள் எவ்வளவு பெரிய வரலாறு படைத்தவர். தன்னுடைய உயிரை துச்சமென நினைத்து புலவர் கலியபெருமாள் அவருடைய வரலாறு என்பது அது நாம் மணிக்கணக்கிலே பேசக்கூடிய வரலாறு. அப்படிப்பட்ட வரலாற்றில் இருந்து உருவானதுதான் இந்த தமிழர் நீதி கட்சி. அப்படிப்பட்ட நீதி கட்சியிலே தன்னை இணைத்துக் கொண்டு புதிய வரலாறு படைக்க வேண்டும் என்று இன்றைய நிர்வாகிகள் நம்ம இன்றைக்கு திருமணி கூட்டத்தை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதாவது அண்டை மாநிலங்கள் என்று சொல்லப்படுகிற கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகாவா இருக்கட்டும்,
ஆந்திராவா இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் செயல்படுகிறார்கள். என்ன திட்டம் அப்படின்னா, கேரளா ஒருபுறம் அகண்ட கேரளம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் திட்டத்தோடு செயல்படுகிறார்கள். கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கர்நாடகம் அகண்ட கர்நாடகம் அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு பக்கம் செயல் திட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆந்திரா ஒருபுறம் அகண்ட ஆந்திரா அமைக்க வேண்டும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் எலிசவா யார் தெரியுமா? தமிழ்நாடு, தமிழர். நம்முடைய இடத்தை பிடுங்கி, நம்முடைய எல்லைகளை கைப்பற்றி, நம்முடைய ஆட்சியை கைப்பற்றி, இதுதான் ரொம்ப முக்கியம். தமிழர்கள் தமிழினமே இல்லாத அளவிற்கு உருவாக்குவதற்கான வேலைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழினம் விழித்துக் கொள்ள வேண்டும். இப்பொழுது விழித்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நம்முடைய தமிழினம் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம். அகண்ட தமிழகத்தை ஏற்படுத்துவோம். இழந்த எல்லையை மீட்டு, இழந்த உரிமைகளை மீட்டு அகண்ட தமிழகத்தை ஏற்படுத்துவோம் என்று சொல்லி இந்த தெருமுனை கூட்டம் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நகரும். தமிழ்நாடு முழுவதும் இந்த தெருமுனை கூட்டத்தை நாங்கள் கொண்டு செல்வோம். இழந்த உரிமைகளை நாங்கள் மீட்போம். இந்த தெருமுனை கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், தமிழர் நீதி கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் ஒலி பெருக்கியை அமைத்துக் கொடுத்த ஒலிபெருக்கி உரிமையாளர் அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சிக்கு நன்கொடை வழங்கிய வணிகர்களுக்கும், நாங்கள்லாம் இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிரமப்பட்டு வியாபாரிகள்கிட்ட இந்த நோட்டீஸை கொடுத்து அவர்கள்ட்ட உங்களால் முடிந்த பங்களிப்பை செலுத்துங்கள் என்று சொல்லி அவர்கள் இன்முகத்தோடு இந்த நோட்டீஸை பார்த்து 5 10 என்று கொடுத்தார்கள். எங்களுக்கு பணம் பெரியதல்ல, அந்த செய்தி அவர்களுக்கு செல்ல வேண்டும், இந்த வணிகர்களுக்கு செல்ல வேண்டும் என்பதாக இந்த நோட்டீஸை கொடுத்துதான் நாங்க இந்த கூட்டத்தை நடத்துறோம். அவர்கள் இந்த நோட்டீஸை வாங்கி முழுமையாக படித்தார்கள், அவர்கள் வரவேற்றார்கள் என்பதை இந்த நேரத்தில் வணிகர்களுக்கு நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நிகழ்ச்சிக்கு அனைத்து உதவிகளும் செய்த அனைத்து தோழர்களுக்கும், இங்கே பங்கேற்ற அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும், அனுமதி அளித்த காவல்துறை நண்பர்களுக்கும், இத்தனை நேரம் கேட்டுக் கொண்டிருந்த தமிழ் இன உணர்வாளர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழர்களின் தாகம், தமிழ் தேசிய தாயகம். நன்றி, வணக்கம்.